இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக நடிகர் திரு தம்பி ராமையா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு ஒரு பேரிழப்பு என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. அவர் சார்ந்த உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். கடையேழு வள்ளல்கள் அப்படின்றதான் நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். பட் இது 8வது வள்ளலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு சேர ஏற்றுக்கொண்ட கருத்து அது. அதற்கு பிறகு எனது பார்வையில் அது 9வது வள்ளல். ஆமா, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஆக்டர் கமல் சார், 2 பேரும் கொடிகட்டி பிறந்த சூழலில் ஒரு தென்பாண்டி சிங்கமாக ஒரு 3வது மனிதராக வந்து தன் முத்திரை பதித்தவர். பின்புலம் எதுவுமின்றி வந்தவர். தனக்குள்ள எப்பொழுதுமே நான் பெரிய அளவுக்கு படிக்க முடியாமல் போனவன் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள வச்சுக்கிட்ட காரணத்தினாலதான் டிஎஃப்டி படிச்சு முடிச்சுட்டு வந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தவர். மற்றவர்கள் உயர்வுக்கு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறதுல மிகப்பெரிய ஒரு அதிசய குணாதிசயமாக கொண்டு வாழ்ந்தவர். அது எம்ஜிஆருக்கு பிறகு இவர் தான். அதன் அடிப்படையில எம்ஜிஆருடைய ஃபார்முலா என்பது வந்தவர்களை சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு பேசுங்க முதல்ல, அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேன்னு யாரு எழுத முடியும்? இவரை பார்த்தா அந்த வகையில எம்ஜிஆர் அவர்களை நினைக்கிற பொழுது காதலாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், அந்த தத்துவங்களாக இருக்கட்டும், கவிஞர்களுக்கு தமிழ் தாவி குதிக்கும். அதே போல விஜயகாந்த் அவர்களை நினைக்கிற பொழுது வரிகள் வந்தது. நான் ஒரு இளம் பிராயத்தில் ஒரு இளைய பையனாக இருக்கிற பொழுது 1982களில் கோயம்புத்தூர்ல நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல விஓசி பார்க்ல ஆட்டோ ராஜான்ற ஒரு படத்துல கருப்பு முரட்டு இளைஞராக பார்த்த முதல் அவரை நேரில் பார்த்ததுதான். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய சந்திரசேகர் சார் அவர்களுடைய இயக்கத்துல சட்டம் ஒரு இருட்டரை வெற்றி இந்த ஒரு தொடர் பயணங்களாக வெற்றி பெற்றுட்டு வந்தாரு. அவர் 80 to 90 காலகட்டங்களில் உச்ச இடத்தை தொடுகிற பொழுது 90 தாண்டிய பொழுது எஸ்எஸ்சி அவருடைய மகன் வெளியே வருவதற்கு தன் குருநாதருக்கு குரு காணிக்கையாக அவருக்கு அந்த மகனுக்காக ஒரு நடிச்சு விட்டார். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வரும்? ஒரு உச்ச இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த நடிகர் ஒரு அடுத்த தலைமுறைக்கும் ஒரு இளைஞன் வருவதை பெரிய அளவுக்குலாம் பெரிய என்கரேஜ் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. வளர்ந்த பிறகுன்னா வாரி கொஞ்சவார்களை உடைய வளர்கிற காலத்துல அவர்கள் எந்த பையனையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்ததாக வரலாறு கிடையாது. அதெல்லாம் மாறுபட்டு வந்தவர் விஜயகாந்த் சார் அவர்கள். அதாவது தனிப்பட்ட குணாதிசயம் என்னன்னா, அவருடைய திருமணத்திற்கு மக்கள் தலைவர் மூப்பனார் போயிருக்காங்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போயிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ஒரு மாற்று கட்சியை அடுத்து ஏற்கனவே பல முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர்கிட்ட போய் வாழ்த்து பெற்றுட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒரு சாமானியனாக, ஒரு ரசிகனாக, ஒரு மனிதனாக பார்க்கிற பொழுது எப்படி இது ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு. கட்சி ஆரம்பித்த போய் இன்னொருத்தட்ட போயிட்டு வாழ்த்து வாங்குறாரு. அப்ப அதுல நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள இந்த கிரைம் என்ற கான்செப்டே கிடையாதவர். நல்லா சம்பாரிச்சுட்டு உழைச்சிட்டு அடுத்து அந்த புகழை பணத்தை மக்களுக்கு தொண்டு செய்யணும்ன்ற அந்த நேர்மையான ஒரு எண்ணத்தோடு களத்துல கொதித்தவர். அதனாலதான் பாருங்க, அவர் எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு தனி இயக்கம் கண்டவர் அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு பெருமை கொண்டவர் அவர்.